அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம ஜெபம் பண்ணி கேட்போம். ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, இரவெல்லாம் எங்களை பாதுகாத்த தேவன், இந்த புதிய நாளிலே புதிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம், ஆமென். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், அதுல 75ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்திய 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மனம் கசந்து அழுத ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பேதுரு யாருன்னா, மீன்களை பிடித்து கொண்டிருந்த நல்ல ஒரு அனுபவமிக்கமான ஒரு நல்ல ஒரு தொழிலை வந்து மீன் பிடிக்க ஒரு தொழிலாளி. ஆண்டவராக இயேசு அவனை பார்த்த பொழுது அவன் வலையை கிளவிட்டு என்ன பண்றான், ஆண்டவர் ஊழியத்துக்கு அவன் புறப்பட்டு வருகிறான். மீன் பிடிக்க என்ன பண்றான், விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பின்பற்றி வருகிறான். ஆண்டவருக்காக வைராக்கியம் என்ன பண்றான், எல்லா விதத்திலும் ஆண்டவரே எதை சொன்னாலும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்றான், நான் தான் முதல்ல செய்யணும்னு சொல்லிட்டு முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்றான், முன்னாடி செய்வாப்புல. ஆனாலும் பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே நீ எங்க போலாம் கூட என்ன பண்ணுவேன், கூட வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்ன, எப்படில்லப்பா சோதரை, என்னை என்ன பண்ணுவேன், நீங்க மறுதளிச்சிருப்பா. அதெல்லாம் அவன் மறுதளிக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா பாருங்க சோதரன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைக்கும் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது, ஆமே இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது என்று சொல்லி அந்த இடத்துல பேதுரு சொல்றதை பார்க்க முடியும். அவன் சொல்றாங்க, அவன் குளிர்காயும் பொழுது சொல்றாங்க, இயேசுவோடு கூட நீ இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல சொல்றான், இல்ல நான் இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் சொல்லி நினைக்கும் பொழுது, இயேசுவை பார்த்து ஏசப்பா என்ன பண்றாரு, சிலுவைக்கு போகும்போது அவன் திரும்பி பார்க்கிறாரு, மனம் கசந்து அந்த இடத்துல அழுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நாமளும் கூட முதலாவது இயேசுவுக்காக பிரியமா வாழ்ந்திருப்போம், நற்கந்தராக வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்திருப்போம், ஜெர்னா வாழ்ந்திருப்போம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இயேசுவுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருப்பான், ஆமா என்ன பண்ணி கொஞ்ச காலத்துல என்ன பண்ண, என்னை விட்டு தூரம் போயிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அந்த பாவத்தை உணர்ந்து மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் வெளியே போய் அவன் என்ன பண்றான், மனம் கசந்து அழுதான். நாமளும் இன்றைக்கு தேவனுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வரணும். ஆமே சோதரன், வெளியே வந்து தேவன் நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படி சோதரன் மறுபடியும் ஆமே சோதரன், இந்த பேதுரு மனம் கசந்து அழுகிற ஒரு தேவனுடைய சமூகம். அன்னைக்கு எத்தனை இடத்துல அழுகிறோம். ஆனா நம்ம அழுக வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் ஆண்டவர் விரோதமாய் செய்த காரியங்களை சொல்லி அழுகும் பொழுது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவன். யூதாஸ் என்ன பண்றான், காட்டி கொடுத்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஆமே பேதுரு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சபிக்க சொன்னான். ஆனாலும் என்ன பண்ணாரு, பேதுருவை தேவன் மன்னித்தார். ஏன்னா பேதுரு என்ன பண்றான், தன்னுடைய பாவங்களுக்காக அவன் மனம் வருந்தி மனம் கசந்து அழுக ஆரம்பிச்சிடான். இன்னைக்கு நாமளும் கூட நமக்கு நம்ம செய்கிற பல காரியங்களை சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்ம மறந்து போய் நம்ம என்ன பண்றோம், இஷ்டப்படி போய்கிட்டு இருக்கோம். இல்லை, ஆனாலும் இந்த பேதுரு என்ன பண்றான், மனம் கசந்து தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்த அழுத முடுப்பு மறுபடியும் இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான். யாருங்க, இந்த பேதுரு. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, என்னை தலைகளா வச்சு என்ன பண்ணுங்க, நேரம் வச்சு அரைஞ்சிங்க, என்னை தலைகளா வச்சு என்ன பண்ணுங்க அரைங்க சொல்லி தன் ஜீவனையும் பொருட்படுத்தாம இயேசுக்காய் வைராக்கியமாய் அவன் மனம் திரும்பி என்ன பண்றான், மனம் கசந்து அழுது இயேசுக்காய் வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலராக என்ன பண்றான் மரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு கூட ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை கூட நாமளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், அவரை காயப்படுத்தி இருக்கிறோமோ, எந்த இடத்துல அவர் மனசை வேதனைப்படுத்தி இருக்கிறோமோ அதை விட்டு நம்ம வெளியே வரணும். சோத்துறோம். ஆமா, ஏன்னா நம்ம இயேசு கூட இருந்தவங்க நமக்கு எல்லாரும் மற்றவங்க எல்லாரும் நம்ம பார்க்குறவங்க எல்லாம் தெரியும், இவர் இயேசுவை ஆராதிக்கிறவங்க, இவங்க தேவனை தரிசிக்கிறவங்க, பரிசுத்தமா வாழ்றவங்க, இவங்க உண்மையை பேசுறவங்க என்று நம்ம மேல ஒரு அச்சு அடையாளங்களை
இந்த உலகம் தரித்திருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்ற வேண்டும். தேவனுக்காக நற்கண்ணங்களாக செயல்படுகிறதாக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நாம் என்ன பண்ணுவோம்? வெளியே வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவர் நான் செய்த பாவம் ருசியாய் மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து இந்த மனசை என்ன பண்ணும்? ஆமா, கசைக்கு தேவ சமூகத்தை குறைமிச்சு கடின இருதயம் கல்லான இருதயம்லாம் என்ன பண்ணும்? அது நொறுங்கும். தேவ சமூகத்தை முன்பாக அவன் ஆண்டுடைய சமூகம் முன்பாக அவன் சரணடைந்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த பேதுரு மரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவன் நம்மளை கூட அப்படிப்பட்ட மனம் கசந்து அழுகிற ஒரு நபராக சோதனை நம்ம வாழ்க்கையில அவன் மனம் கசந்து தேவ சமுதிரம் ஒப்பு கொடுத்து ஆண்டவனை மனம் திரும்புறப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம்னா இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து கர்த்தருக்காக பயங்கரமான ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாக எடுத்த இயேசு கிறிஸ்து ரெடியா இருக்கிறாரு. நீங்க ரெடியா? ஆயுதம் வாங்கி நீங்க வெளியே வாங்க, உலகத்தை விட்டு வெளியே வாங்க. சோத்திரம். தேவனுக்கு பிடிக்காத கருவட்டி வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண, உங்க குடும்பங்களை பிரகாசிக்க பண்ண தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, பேதுரு ஆண்டவரை மனம் கசந்து அழுதது போல நாங்களும் எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்ப ஆண்டவன் எதெல்லாம் இடத்துல காட்டி கொடுத்தோமோ, எந்த இடத்துல உண்மை வேதனைப்படுத்தினோமோ அதை விட்டு நாங்கள் வெளியே வந்து உமக்காக நற்கந்தங்களாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.